இன்றைக்கி சோயா சமைக்க எடுத்து வச்சுருக்கு. ராத்திரி இதை ஒரு கப்பு ஊற வச்சு இப்போ அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கு. வெங்காயம் பூண்டு நச்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த சோயாவை சேர்த்துடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் இதை நல்லா வெந்துடும். மூடி வச்சிடலாம். சோயா மசாலா, ஒரு கப்பு சோயாவை ராத்திரியில் ஊற வச்சு காலையில் அதை நல்லா கழுவிட்டு அதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு சின்ன தக்காளி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதில் ஒரு பிஞ்சு கரம் மசாலாத்தூளும் இப்போ போட்டிருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, இது கொஞ்சம் பூவு, பிரிஞ்சலை, வெங்காயம், 2 பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு போயிடலாம். இப்போ இதில் பாத்திரத்தில் மாற்றி இந்த சோயா வச்சுருக்கு. இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் இதில் ஊற்றி வடை சட்டியில் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு தாளிதமாக இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதை நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்ததுக்கப்புறம் தாளிதத்தை இதில் சேர்க்கணும். அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஸ்டியோபோரோசிஸ் நோயும் தடுக்குது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. இவ்வளவு சக்தி மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த சோயா நல்லா சேர்த்துக்கலாம் எல்லாருமே. இது இப்போ நான் செஞ்சுருக்க மசாலா எடுக்கும்போதே அவ்வளோ மனமாக வாசனை கமகமான்னு இருந்துச்சு. இதை சாப்பிட்றதுக்கு எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இதை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.